சொல்லுங்க மச்சான், எப்படி போயிட்டு இருக்கு உங்க பிசினஸ்லாம்? அது நல்லாவே போயிட்டு இருக்கு மாப்பிள்ள. எதுவும் பெருசா சொல்ற மாதிரி இல்ல, எப்பவும் போல போயிட்டு இருக்கு. இன்னும் குறை சொல்ற மாதிரியும் இல்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கு மாப்பிள்ள. ரொம்ப நல்லது மச்சான், பரவாயில்ல. அப்புறம் தங்கச்சி, உனக்கு எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லாவே போயிட்டு இருக்குண்ணா. ஒன்றும் கவலை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. நல்லா போயிட்டு இருக்கு. பரவாயில்லம்மா, அப்படிதான் இருக்கணும். நல்லதா போனாதான் நமக்கு ஒரு சந்தோஷம். ஆமாங்கண்ணா. பிஸ்னஸ் இப்போ ஒரு வகையில் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதான் நான் வேலையை விட்டு நின்றுலான்னு இருக்கேண்ணா. ஏம்மா, என்னாச்சு? என்னங்கண்ணா, நமக்கு வயசாயிட்டு போயிட்டு இருக்குல்ல, இதுக்கு மேற்கொண்டு நான் வேலைக்கு போயிட்டு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்மளால முடியல. அதான் இவனுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு மருமகளை வர வச்சு அழகு பார்க்கலான்னு இருக்கிறேன். எப்படிங்கண்ணா? ஆமாம்மா, அதுவும் சரிதாம்மா தங்கச்சி. நீ சொல்றது ஒரு வகையில் கரெக்டு தான். சீக்கிரம் பொண்ணை பாருங்க. பொண்ணை பார்த்து ஒரு நல்ல விஷயத்த சீக்கிரம் சொல்லுங்க. என்னங்க இவர் வெளியில பொண்ணை பார்க்கறத பத்தி சொல்றாரு? பேசுங்க அவர்கிட்ட. இங்க பார் பார்வதி, அப்படிலாம் எடுத்தும் பொறுத்தும் பேச முடியாது. நீ என்ன பண்ணு, தங்கச்சி உள்ள போயிருக்கா, நீ போய் முதல்ல தங்கச்சி கிட்ட பேசு. அவளுக்கு என்னன்னு பார்ப்போம், அப்புறமா மச்சான் கிட்ட பேசுவோம். புரியுதா? அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்காங்க தெரியாதுல்ல. தெரியாம நம்ம போயிட்டு கேட்டுட்டோன்னா அவங்களுக்கு மனசு சங்கடமாயிடுமா. அதனாலதான் நீ போய் தங்கச்சி கிட்ட மெதுவா சொல்ல ஆரம்பி. ஓ ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்டு தான். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சரி நான் போயிட்டு சாந்தி கிட்ட பேசுறேங்க. அதை போய் நீ செய்யுமா, போ. நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்கண்ணா. நான் உள்ள சாந்திக்கு எதனா உதவி பண்றேன். நான் போறேண்ணா. ஏமா தங்கச்சி, சாந்தி எல்லாத்தையும் பார்த்துப்பா. நீங்க இப்பதானே வந்தீங்க, கொஞ்ச நேரம் உட்காருமா. இல்லண்ணா, இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல. நான் போய் அப்படியே சாந்தி கிட்டயும் பேசுற மாதிரி ஆச்சு. நான் போறேண்ணா. சரிம்மா, நீங்க போங்க. கடவுளே, இந்த பால் காயறதுக்குள்ளார வந்த விருந்தாலே திரும்பி ஊருக்கு போயிடுவாங்க போல இருக்கு. என்ன சாந்தி, பால் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க போல இருக்கே. ஆமாங்க, நீ பால் காஞ்சி தொலைய மாட்டேங்குது. சீக்கிரம் பொங்கினா தானே நான் டீயே போட்டு எடுத்துன்னு வந்து அங்கே உட்கார முடியும். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைச்சேன். அதனால நானே வந்துட்டேன். சரி, பால் கிட்ட சண்டை போடாத. அது பொங்கும் போது பொங்கட்டும், அது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஏன் நீங்க வந்தீங்க? அங்கேயே இருக்க வேண்டியதானே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே போட்டு எடுத்துட்டு வந்திருக்க போறேன். நீங்க இதுக்குன்னு மெனக்கட்டு நீங்க வந்திருக்கீங்க. இருக்கட்டும் சாந்தி, இதுல என்ன இருக்கு, நம்ம வீடு தானே. நான் என்ன விருந்தாளியா என்ன? சொன்னா கேட்க மாட்டீங்க நீ. சரி விடுங்க. ஆமா சாந்தி, அத்தை எங்க? அப்புறம் பிள்ளைகள் எங்க? அப்புறம் என் வீட்டு வாண்டுங்க எங்க? இவனுங்க 2 பேர் வந்தானுங்களே, ஆளே பார்க்க முடியல இவனுங்களே. அண்ணி, அம்மாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு படுத்துருக்காங்க. காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க. அதனால கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு படுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பிள்ளைங்கள்லாம் ரூம்ல தான் இருப்பாளுங்க. அருண் வீட்டில் தான் இருக்காப்ல. அரவிந்த் எங்கேயும் வெளியில போயிருக்கான். அவன் ஃப்ரெண்ட் இங்கே ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கார்த்திக்னு. அவன் கூட வெளியில போயிருக்கான். சரி. அப்ப எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா நீ மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்க போல இருக்கு. ஆமா, இவனுங்க எதனா உன்னை தொந்தரவு பண்ணிட்டானுங்களா? என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க? என்ன தொல்லை பண்றதுக்கு அவங்க என்ன சின்ன பசங்களா என்ன? அவங்களாம் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாங்க நீ. அப்போ உன்னை தொல்லை பண்றது இல்லை, என்னதான் தொல்லை பண்றானுங்க போல இருக்கு. என்ன கண்டாதான் ஏமாத்துறானுங்க, அத்தைய கண்டா அடங்கி இருக்கானுங்க. என்ன நீ, பிள்ளைங்களாம் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. அவங்க பாட்டுல இருக்கிற இடம் தெரியாம அமைதியா இருக்காங்க. அது சரி, இருந்தா சந்தோஷம்தான். சரி சாந்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை பேசுறதுக்காக தான் இங்கே வரைக்கும் வந்த பார்த்துக்க. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை சாந்தி, அருணுக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிடலான்னு பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பண்ணிடலாமா? நீ என்ன சொல்கிற? இது என்னங்க அண்ணி கேள்வி? என்கிட்ட கேட்குறத விட நீங்கள் போயிட்டு அருண்கிட்டையும் அரவிந்த்கிட்டையும் கேளுங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம். பொண்ணெல்லாம் பார்த்துட்டிங்களா என்ன? பொண்ணையும் காமிச்சு கேளுங்க, இந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேனாக்கா பேசி முடிச்சிடுங்க. ஏன் சாந்தி, அங்கேருந்து வந்து இங்கே கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா உனக்கு இன்னுமா புரியல? என்னங்க நீ என்ன சொல்கிறீங்க? அப்போ அதேதான், நீ என்ன யோசிக்கிறியோ அதேதான் சாந்தி, நானும் கேட்டு நிற்கிறேன். எனக்கு இதில் சந்தோஷம்தான் நீ. ஆனால் என் பொண்ணுங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதை விட மெயினாக அருணுக்கும் அரவிந்துக்கும் எப்படின்னு தெரியலங்களா நீ? அவங்களோட சம்மதம் தானே நமக்கு ரொம்ப முக்கியம். அது தெரியாமல் நம்ம வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கா சரியாக வருமா என்ன? அப்போது சாந்திக்கு சம்மதம் தான் இல்லையா? சாந்திக்கு சம்மதம்னா நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். என்ன நீ என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்க. அருண் இங்கே வந்ததே அனன்யாவுக்காக தான் வந்தானே. அதனால் அருணுக்கு அனன்யாவை பேசிடலான்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே போல் அரவிந்துக்கு நிம்மியை பேசிடலான்னு இருக்கிறோம். நீ எப்படி சொல்கிற சாந்தி? என்ன நீ சொல்கிறீங்க? அருணா சொன்னாப்ல
அனன்யாக்காகவா இந்த ஊருக்கு வந்தது? ஆமா சாந்தி, அனன்யாக்காக தான் அவன் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டே வந்தானே. அப்புறம் என்ன அண்ணி, அருணுக்கு சம்மதம்னா எங்களுக்கு சம்மதம் தான். இதுல நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே. இரு சாந்தி, அவசரப்படாத. இங்க அருணுக்கு மட்டும்தான் சம்மதம், இன்னும் நம்ம அனன்யா கிட்ட கேட்கவே இல்லையே. அது மட்டும் இல்ல, அரவிந்துக்கும் நிம்மிக்கும் அவங்க கிட்டயும் இன்னும் சம்மதத்தை கேட்கல. அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். கேட்டுட்டு நம்ம பெரியவங்க அடுத்து என்ன பண்ணணுமோ பார்த்து பேசிப்போம். என்ன? ஆமா அண்ணி, நீங்க சொல்றதும் ஒரு வகையில கரெக்டு தான். சரிங்க அண்ணி, அப்ப என்ன ஏதுன்னு பிள்ளைங்க கிட்ட கேட்போம். எப்படி கேட்கறது தான் தெரியல. சரி, எப்படியாவது நாசுக்கா கேட்க பார்ப்போம் அண்ணி. நீங்க இங்க தானே இருக்க போறீங்க? ஆமா சாந்தி, நான் இங்க தான் இருக்கேன். உங்க அண்ணன் மட்டும் நாளைக்கு கிளம்பிடுவாரு. அவருக்கு அங்க கொஞ்சம் பிசினஸ் வேலைலாம் இருக்கு பாத்துக்க, அதனால அவர் கிளம்பிடுவாரு. நான் இங்க தான் இருக்க போறேன். இந்த கல்யாணத்துக்கு என்ன ஏதுன்னு பேசி முடிச்சுட்டு தான் ஊருக்கு போக போறேன் பாத்துக்க. உனக்கு எதுவும் சிரமம் இல்லையே? அட என்னங்க நீ இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருங்க. என்னைக்கோ ஒரு நாள் தான் வரீங்க, நீங்க இருக்க மாட்டீங்களான்னு நாங்களும் தவிச்சிட்டு இருக்கோம். இப்பதான் வந்து இருக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு போல இருக்கு. இருங்க, அதெல்லாம் உங்களை அனுப்புற மாதிரி இல்லை நாங்களே. சரி, பால் பொங்கிடுச்சு பாரு. டீயை போட்டு எடுத்துட்டு போவோமா? ஆமாங்க அண்ணி, டீயை போட்டு எடுத்துட்டு போவோம் வாங்க. அப்புறம் அண்ணி, பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காளுங்க, அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். நீங்க என்ன நீ சொல்றீங்க? என்ன சாந்தி, நான் இப்பவே கல்யாணத்தை முடிச்சு கையோட கூட்டிட்டா போறேன்னு சொல்றேன். இவளுக்கு படிக்கட்டும். நம்ம இப்போதைக்கு பேசி முடிச்சு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுவோம். ஒரு 6-7 மாசம் கழிச்சு கல்யாணத்தை முடிச்சுப்போம். கல்யாணம் முடிச்சு படிக்கட்டும். அவளுக்கு படிக்கணும்னு இஷ்டப்பட்டாளுங்களா மேற்கொண்டு படிக்கட்டும். இல்ல எங்க வீட்டிலே இருக்கிறனால எங்களுக்கு ஓகே தான். எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான் சாந்தி. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஆசையா தான் இருக்கா அண்ணி. ஆனா இவளுக்கு என்ன சொல்லுவாளுங்கன்னு தெரியல. அங்க அரவிந்த் தம்பியும் என்ன சொல்லுவாப்லன்னு தெரியல. சரி வாங்க, எல்லாமே நல்லதா நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். வாங்க அண்ணி போவோம். அதெல்லாம் ஒரு இதுவும் வச்சு நீ கவலைப்பட்டுக்காத சாந்தி, எல்லாமே நல்லதாவே நடக்கும். வா, முதல்ல நாம பிள்ளைங்க கிட்ட பேசுவோம், அப்புறம் என்னன்றதை மேற்கொண்டு பார்ப்போம். சரியா? சரிங்க நீ பார்ப்போம். சரி வாங்க போவோம். என்னடி அக்கா, என்னையே பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லடி, உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். அதான் அந்த ஹெல்ப் நீ பண்ணுவியா? என்னடி அக்கா, புதுசா என்கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்குற? என்னன்னு சொல்லு. அது வந்து இருடி அக்கா, ஃபோன் அடிக்குது, யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். போச்சு, இவகிட்ட போய் ஹெல்ப் கேட்க பார்த்தேன் பாரு. நான் என்ன உதைக்கணும். என்ன? யாரு? ஃபோனை பார்த்த உடனே உனக்கு முகத்தில் பெட்டர் மாஸ் லைட் எரியுது. என்னடி, யாரு? அது மாமா தான் கால் பண்றாருடி அக்கா. ஏண்டி, நான் தெரியாம தான் கேட்குறேன். அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையாடி? ஏண்டி அக்கா, ஏன் அவர் அப்படி சொல்ற? என்னவா? ஏண்டி, இன்னைக்கு ஃபுல்லா இங்க தானடி இருந்தாரு, உன் கூட தானே இருந்தாங்க. எனக்கு பாதுகாப்பா இரியான்னு சொன்னா கூட கேட்காம குட்டி போட்ட பூனை மாதிரி உன் பின்னாடி தானே வந்தான் அந்த ஆளு. இப்ப என்னடி, வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள போன் அடிக்கிறாப்ல. என்னடி நடக்குதுங்க? அது அப்படிதாண்டி அக்கா. ஐயோ, என்னடி இப்படி வலியுற? என்ன காதல் கன்றாவியோ தெரியலடி. சரி, போய் பேசிட்டு வா போ. கொஞ்சம் சீக்கிரம் வா, உன்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். நான் ஃபோன் பேச ஆரம்பிச்சேன்னா வர லேட் ஆகண்டி அக்கா. உனக்கு என்ன ஹெல்ப் கேட்கணுமோ என்கிட்ட காலையில் கேளு. நான் இப்போ பால்கனிக்கு போய் பேச போகிறேன். போகட்டுமா? பாய்டி அக்கா. அடி பாவி, என்ன இவ இந்த ஓட்டம் ஓடிட்டான்? ஐயோ, இந்த லவ் படுத்துற பாடு இருக்கே. பாப்பா நிம்மி, நீ மட்டும் இதுலலாம் விழுந்துடவே கூடாதுடி, பார்த்துக்க, கேர்ஃபுல்லா இரு. என்ன டைம் எத்தனை ஆகியும் நமக்கு தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்கோம்? என்னவா இருக்கும்? ஒருவேளை நிம்மியை போய் பார்த்துட்டு வந்தா தூக்கம் வருமோ? இருக்கலாம் தான். டே அருண், என்னடா இப்படி ஆயிட்ட? நிம்மியை பத்தி யோசிக்கிற என்ன? ஐயோ, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அவளை பார்க்காம கண்டிப்பா நமக்கு தூக்கம் வராது. எப்படியாவது போய் அவளை பார்த்தே ஆகணும். பார்க்கணும்னா அவ ரூம்ல தானே அனன்யா இருக்கா. அனன்யா பார்த்தானா தப்பா நினைப்பாளே, என்ன பண்றது? டே அருண், பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா யார் இருந்தாலும் சரி, அதெல்லாம் கேர் பண்ணவே கூடாது அருண். நீ போற, நிம்மிய பார்க்குற, எதனா கிடைச்சா வாங்கிக்க, இல்லைன்னா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டாலும் போதும். கடவுளே, எதிர்பாராத நேரத்துலலாம் எல்லாமே கொடுத்தீங்க. இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு போறேன், எதனா பார்த்து செய்யுங்க. டே அருண், வர வர கெட்ட பையனாயிட்டடா. கெட்ட பையனா ஆக்கிட்டா இந்த நிம்மி. ஒன்று இப்படி ஆக்கிட்டா.
சரி சரி, பேசியே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. போய் முதல்ல அவளை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். இவ வருவாளா வரமாட்டாளா? இவளுக்காக வெயிட் பண்றது வேஸ்ட். போய் படுத்துறது தான் பெஸ்ட். இவகிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டு நின்று பாரு நானு. நிம்மி உன்னை ஏதாலும் அடிச்சாலும் தகுண்டி. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் ஹெல்ப் கேட்க பார்த்த பாரு நீனு. எப்பா டே அருண், நீ சரியில்லை. கொஞ்சம் பார்த்தே ஹேண்டில் பண்ணுடா. நீ போற போக்க பார்த்தா வேற எங்கேயோ போய் முடிஞ்சிடும் போல இருக்கு. பார்த்து. அனன்யா இல்லை போல இருக்கே, எங்கேயோ போயிருக்கா போல இருக்கு. சரி, அவ வரதுக்குள்ள இவகிட்ட பேசிட்டு எதுனா சரி பார்த்துட்டு போயிடுவோமே. ஐயோ, இவ வரா மாதிரி தெரியல. இவளுக்காக வெயிட் பண்ணி நமக்கு தூக்கம் வந்துடும் போல இருக்கு. போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க வேண்டியதுதான். என்ன இங்க அந்த ஆள் நிக்கிற மாதிரியே இருக்கு. என்னடி நிம்மி, அந்த ஆளை நீ நினைச்சிட்டே இருக்கியா என்ன? சரியில்லை நிம்மி, அப்படிலாம் நீ நினைக்க கூடாது. மாத்திக்க, புரியுதா? இங்க பார், இமேஜினேஷன் நான் நினைக்கல, அதனால நீ இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. சரியா? போ ஓடி போ பார்க்கலாம். நான் இமேஜினேஷன், அப்போ நீ என்ன நினைச்சிட்டு தான் இருக்க. என்ன போகாம அங்கேயே நிக்குது? என்னடி நிம்மி, அந்த அளவுக்கு ஆழமா நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இல்லையே, நம்ம அப்படிலாம் நினைக்க மாட்டோமே. நினைக்க கூட ஆளையும் இல்லையே. என்ன கிட்டலாம் வருது? இது இமேஜினேஷனா இல்லனா? என்ன என்ன லுக் விட்டுட்டு இருக்க? நான் இமேஜினேஷன்லாம் இல்லை, ரியல் தான். என்னது ரியலா? ஏன் மாம்ஸ் இப்போ எதுக்கு இந்த நேரத்தில் எங்க ரூமுக்கு வந்திருக்கீங்க? அதான் உங்களுக்கு தான் தனியாக ரூம் கொடுத்துருக்கோம்ல, நீங்க போங்க. நான் ஈவினிங் என்ன சொன்னேன் உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன 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 சொன்னீங்க? நான் தூங்க போறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் உன்னை கண்டிப்பா பார்க்கணும்னு சொன்னேன்ல, அது ஞாபகத்துல இல்லையா என்ன? ஐயோ, இந்த ஆள் அப்ப சும்மா சொல்றான்னு பார்த்தாக்கா இப்ப உண்மையாவே வந்து நிக்கிறானே. ஐயோ, இந்த நேரம் அனன்யா வந்தானா போச்சு மொத்தமா போச்சு. என்ன கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம நிக்கிற? ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன என்ன மேம், என்ன மிரட்டுறீங்க? நான் கூட தான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன சொன்ன? நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கவே கூடாது. இதுக்கப்புறமா நான் உங்களையும் நீங்க என்னையும் பார்த்துக்கவே கூடாதுன்னு நான் சொன்னேனே, அது மறந்துட்டீங்களா என்ன? பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்னு கேக்குறீங்க? ஒரு 4-5 நாளா என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க மேம். என்ன எதுவுமே தெரியாத மாதிரி என்னைய திருப்பி கேள்வி கேக்குறீங்க? தெரியலங்கிறதுனால தான் கேட்குறேன், சொல்லு. பார்த்தா என்ன ஆகும்? ஐயோ, என்ன இவருக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லாத மாதிரியே கேள்வி கேட்கிறாரு. மறந்துடுச்சா இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறாரா? ஒண்ணுமே புரியலையே. சொல்லு, கேக்குறல்ல, பார்த்தா என்ன ஆகும்? அது 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 வந்து நான் உங்களை பார்த்தாலும் இல்ல நீங்க என்ன பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஸ்லிப் ஆயிடுறோம்ல, அது உங்களுக்கு ஞாபகத்துல இல்லையா மேம்? நம்ம ஸ்லிப் ஆயிட்டா அப்புறம் ஏடாகுடமா நடக்குது மேம், அது உங்களுக்கு மறந்து போச்சோ? ஏடாகுடமானா என்ன? ஏடாகுடம் எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லு. என்ன என்ன இந்த ஆளுக்கு ஏதாவது மண்டல கிண்டல் அடிபட்டுருச்சா? எல்லாத்தையும் மறந்துட்டானா? ஐயோ கடவுளே, ஏன் கடவுளே நீ இப்படி சோதிக்கிறீங்க? ஐயோ, இதை வேற நான் என் வாயால சொல்லணுமா? அப்பவாது இந்த ஆளுக்கு புரியுமா? சரி நிம்மி சொல்லி தொலை, அப்பவாது இந்த ஆள் போறாரான்னு பார்ப்போம். அது வந்து மாம்ஸ், நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நான் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க போயிடுங்க. சரியா? போயிடணும், ஏமாத்திர கூடாது. சரியா? நீ முதல்ல சொல்லு, அப்புறம் நான் என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். சொல்லு. ஐயோ, என்ன இந்த ஆள் போன மாதிரியே இருந்தானே, இப்ப ஏதோ மாதிரி பேசுறானே, ஒன்றும் புரியலையே. சரி நிம்மி சொல்லி தொலை, அப்பவாது இந்த ஆள் போறானான்னு பார்ப்போம். சொல்லு. அது வந்து மாம்ஸ், என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டா ஒன்று நீங்க ஸ்லிப் ஆயிடுறீங்க, இல்லைன்னா நான் ஸ்லிப் ஆயிடுறேன். நம்ம ரெண்டு பேருமே ஸ்லிப் ஆகலைனாலும் மற்ற உயிரினங்கள் மூலியமா நமக்கு சதி நடந்துருது. அதுங்க மூலியமா நான் உங்க மேலே விழுந்தேன், நீங்களும் நானும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிடுறோம் பார்த்துக்கோங்க. அதனால தான் நமக்கு இது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுல்ல, தப்பு இல்லை.
ஐயோ, என்ன எதுக்கு இப்ப இவர் பக்கத்துல வராரு? மாம்ஸ், என்ன எதுக்கு இப்ப பக்கத்துல வந்துகிட்டு? தூரமாவே நில்லுங்களேன், நம்ம பேசிக்கிட்டு தானே இருக்கோம். நீ தானே சொன்ன பார்த்துக்கிட்டா ஸ்லிப் ஆயிரும், ஸ்லிப் ஆனா கட்டி பிடிச்சிக்கிறோம், கட்டி பிடிச்சா கிஸ் பண்ணிக்கிறோன்னு. அதான் நடக்குதான்னு பார்க்குறேன். ஐயோ மாமா, என்னையா பேசுற நீனு? ஏதோ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா நீனு? இங்க பாரு, கிட்டலாம் வராது, நீ கொஞ்சம் தூரமாவே நில்லு. மாட்டேன், உன் பக்கத்துல தான் வருவேன். ஐயோ, என்ன இந்த ஆள் ஒரு மாதிரி பேசுறாப்புல இருக்கு. ஐயோ நிம்மி, அனன்யா வேற ஆளக்கானமேடி. ஏண்டி எருமை எருமை, இப்பன்னு பார்த்துதான் வெளியில போவியா? ஐயோ, வந்தாவது நல்லா இருக்குமே. வாடி, நீயாவது வந்து என்னை காப்பாத்து. என்ன நீ நகர்ந்து போனா எனக்கு கிட்ட வர தெரியாதா என்ன? மாம்ஸ், நீங்க என்கிட்ட விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது. விளையாடுனதெல்லாம் போதுமே, நீங்க உங்க ரூமுக்கு போங்களேன், போய் தூங்குங்களேன். பாருங்க, உங்க கண்ணுல தூக்கம் வேற தெரியுது. நீங்க போங்க, நீங்க போய் தூங்குங்க மாம்ஸ், எனக்கும் தூக்கம் வருது. பரவாயில்லையே, என் கண்ணுல தூக்கம் வர்றது உனக்கு தெரியுதுன்னா அப்ப நீ என்ன எந்த அளவுக்கு உன் மனசுக்குள்ள வச்சிருக்க அதானே? ஐயோ, எப்படி போனாலும் கேட்டு போடுறானே. மாம்ஸ், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. சீச்சி, உங்களுக்கு மட்டும் தூக்கம் வந்தா தெரியாது மாம்ஸ், யாருக்கு தூக்கம் வந்தாலும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு மாம்ஸ், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, போய் தூங்குங்க மாம்ஸ். எனக்கு தூக்கம் வருதுதான், நான் போய் தூங்கணும் தான். சரி, தூங்க போறதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு கிளம்பிடுவேன். என்ன இப்ப என்ன கேக்குறான் இந்த ஆளு? ஒண்ணும் புரியலையே. ஐயோ, என்ன என்ன நிம்மி கொடுக்குறியா? நீ கொடுத்துட்டீன்னா நான் வாங்கிட்டு உடனே கிளம்பிடுவேன். என்ன நிம்மி பின்னாடியே போயிட்டே இருக்க? நான் இன்னும் கிட்டக்க வரவா என்ன? ஐயோ ஐயோ, ஏன் என்ன இப்படி கொள்ற? மாம்ஸ், இங்க பாருங்க, நீங்க இப்படி மாதிரியான ஆள்லாம் கிடையாது மாம்ஸ். நீங்க வேற மாதிரி நல்ல டைப் உள்ளவர், எனக்கு தெரியும். இப்ப ஏன் இப்படி ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க போங்களேன், உங்க ரூம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க போங்க, போய் தூங்குங்க மாம்ஸ். பாரு, என்னை பத்தி எங்க அம்மா கூட இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல. ஆனா நீ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கனா? அப்போ என்ன நீ என்ன? ஐயோ ஐயோ மாம்ஸ், நான் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிற பாரு. உன்ன மாதிரிலாம் ஒரு ஆளை தேடுனா கூட கிடைக்காதியா? பாத்தியா, நீயே சொல்லிட்ட, என்ன மாதிரி ஒரு ஆளு தேடினா கூட கிடைக்க மாட்டாங்கன்ட்டு. அப்புறம் எதுக்கு வேற ஆளை தேடுற? நானே ஐயோ ஐயோ மாம்ஸ், சத்தியமா முடியலையா? நான் இனிமே பேசவே மாட்டேன். ஆனா பேசாமலும் என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு இதுக்கு மேல கிட்ட வராதியா, பின்னாடி இடம் இல்ல. தெரியும், பின்னாடி இது வரைக்கும் தான் இடம் இருக்கும்னு தெரிஞ்சுதானே நீ பின்னாடி போன. அப்பதானே நான் உன் கிட்டக்க வருவேன். ஐயோ ஐயோ மாம்சே, உனக்கு எதனா ஆயிடுச்சா என்ன? வந்ததுல இருந்து எல்லாமே நான் சிங்கா பேசிட்டு இருக்கேயா, என்னால முடியல. தயவு செஞ்சு தூரமா போயிடு மாம்ஸ். வேற எதனா நடக்கிறதுக்குள்ளார தயவு செஞ்சு தூரமா போயிடாம, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நமக்குள்ள வேற என்ன நடக்கும்னு நீ நினைக்கிற? நீ நினைக்கிறத சொல்லு. இங்க பாருங்க மேம், நீங்க எல்லாமே மறந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நான் அப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டேனே, நம்ம இவ்வளோலாம் கிட்டக்க இருந்தா எதனா தப்பாயிடும் மேம். ப்ளீஸ் மேம், போயிடுங்களேன், போயிடுங்க. நான் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கேன் மேம். போயிடுங்க மேம். எதுக்கு பயப்படல? நீ பயப்படக்கூடாதுன்னு தான் நான் உன் பக்கத்துலயே இருக்கிறேன்னு சொல்றேன். நீ பயப்படாது, ஏன்னா நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன்ல. ஐயோ ஐயோ மாம்சே, நீ இருக்கிறது தான் எனக்கு பயமாவே இருக்கு. தயவு செஞ்சு நீ போயிட ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தங்கச்சி வந்துருவா. அவ மட்டும் நம்மளை இப்படி பார்த்தா அவ்வளவுதான், அசிங்கமா போயிடும். ப்ளீஸ் போயிடியா, நல்ல மாம்சல போயிடியா.
சரி நான் போயிடுறேன். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் இப்படி இருந்தால் ஒன்று நடக்கும்ல. அது இப்போ நடந்துருச்சுன்னா நான் போயிடுவேன். நீயே நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா நான் அமைதியாக போயிடுவேன். இல்லை நானே கூட நடத்திக்கிறதுக்கு ரெடினாலும் ஓகே தான். ஐயோ ஐயோ மாம்ஸ், என்னையா ஏதோ சின்ன குழந்தை சாக்லேட்டுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி நீ அடம் பிடிச்சு நின்றுட்டு இருக்க. இது என்ன குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியா இது? நீ கேட்டவொடனே எடுத்து கொடுக்கறதுக்கு. இங்க பாரு, அதெல்லாம் கிடைக்காது. நீ இப்போ ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடு மாம்ஸ். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் போக மாட்டேன். எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சுன்னா நான் அமைதியாக போயிடுவேன். கொடுக்குறியா இல்லையா? ஐயோ மாம்சே, போன மாதிரி இருந்த இப்ப என்ன இந்த மாதிரிலாம் பேசுற? இந்த மாதிரிலாம் நீ பேசி நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லையா? இப்ப கூட அமைதியாவே டீல் பண்றப்ப இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்குதான். ஆனா இப்ப நீ பண்ற பாரு, இது எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு போயிடு மாம்ஸ். பாத்தியா, நீயே என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. இதுக்கப்புறம் எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும்? நான் உன்னை பார்த்துட்டு மட்டும்தான் போகணும்னு நினச்சேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் சும்மா போக மனசு இல்லை. ஏன்னா நீ எனக்கு அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து பழகிருக்கல்ல. இப்போ நான் எப்படி வாங்காமல் போக முடியும் சொல்லு? அதான் கொடுத்துரு, நான் போயிடுறேன். ஐயோ சாவ அடிக்கிறானே, ஏன் என்னை இப்படி பண்ற? ஐயோ மாம்ஸ், இங்க பாரு, நீ நல்ல பையன் எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னா கேளுங்க மாம்ஸ், போயிடுங்க மாம்ஸ் ப்ளீஸ். மாம்ஸ் சொன்னா கேளுங்க, விட்டுடுங்க. ஐயோ விட்டுறியா? சாரி நிம்மி. ஐயோ மாம்ஸ் விடுங்க என்ன. இங்கே பாரு நிம்மி, அதெல்லாம் விட முடியாது. இப்போ விட்டுட்டு போகிறேன். ஆனால் காலையில் நான் தூங்கி எழுந்திருக்கும் போது நீ வரணும். நீ வந்து காஃபி கொடுத்து தான் என்னை எழுப்பணும். இல்லைன்னா இப்போ என்ன கொடுத்தேனோ அதை நானே காலையில் ரூம் தேடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்துக்க. உனக்கு இப்போ என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும். இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான்னு நினைக்காத, சொல்கிறத செஞ்சிருவான் தெரியும்ல. பார்த்துக்க. மார்னிங் என் ரூமுக்கு காஃபி கொண்டு வந்துடு. புரியுதா? என்ன சொன்னது புரிஞ்சதுல? காலையில் ரூமுக்கு வரணும். வந்துருவ தெரியும். அப்புறம் முக்கியமானது சொல்லாமல் போகிறேன். இவ்வளோ நாள் தெரியாமல் நீ கொடுத்த, நானும் கொடுத்தேன். அதில் ஒரு தனி கிக் இருந்தது தான். ஆனால் இப்போ தெரிஞ்சு கொடுத்ததுல ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இருக்குது. ஸோ நீ காலையில் காஃபி எடுத்துக்கிட்டு வரலனாலும் எனக்கு ஓகே தான். எப்படி வசதின்னு பார்த்துக்க. நிம்மி வரட்டா? ஏண்டி அக்கா, ஏடி நிம்மி, நிம்மி, ஏடி நிம்மி, நிம்மி. சொல்லடி. என்னடி அக்கா, என்ன ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கேன். எதையாவது பார்த்து பயந்துட்டியா என்ன? பார்த்து பயப்படல, வாங்கி பயந்துட்டேன். ஏடி என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன வாங்கின? எதுக்கு பயந்த? என்னடி வாங்கின சொல்லு. இப்ப நல்லா வியாக்கியானமா பேசு. என்ன இவ்வளோ நேரம் எங்கடி போன? இவ்வளோ நேரம் உனக்கு ஃபோன் பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதாடி? ஐயோ எல்லாருமா சேர்ந்து சரி பண்றீங்களேடி. என்ன ஆச்சு இவளுக்கு? என்னடி அக்கா, என்ன ஆச்சு உனக்கு? என்னன்னு சொன்னாதானடி எனக்கு புரியும். ஐயோ உனக்கு புரியவே வேணாமா? நீ போ. நீ உங்க மாமா கிட்ட பேசிட்டியா? சந்தோஷமா இருக்கியா? போ நிம்மதியா தூங்கு. ஏன்னா நான் தான் நிம்மதியா தூங்க முடியாதுல்ல. என்ன அவன் தான் இப்படி ஆக்கிட்டானே. என்னடி நிம்மி, என்னடி ஆச்சு உனக்கு? ஏதோ பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சாடி? அது ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல. அதுவும் சீக்கிரத்துல பிடிச்சிரும்.
கூடிய சீக்கிரத்துல எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். என்னடி அக்கா என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒரு மண்ணும் புரியல. போதா குறைக்கு அலற, எதுக்கு அலறன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன். சரி போ, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். என்னடி அக்கா என்ன அப்படி பாக்குற? உன்னை குழி தோண்டி புதைச்சிடலாமா இல்ல உயிரோடவே கொளுத்திடலாமான்னு பாக்குறேன். ஐயோ நான் இல்லடி அக்கா, என்ன விட்டுரு. அம்மா லஞ்ச் கட்டிட்டீங்களாம்மா? காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சுமா. எல்லாம் நான் எப்பயோ முடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன்டி, நீங்க வரதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆமா நீ வந்துட்ட, அவ எங்க? அட வாய் அருணே, இப்பதான் தூங்கி எந்திரிச்சியா? ஆமாங்க. சரி அருணே நீ இருந்துக்க, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் சரியா? ஏடி அனன்யா அவ எங்கடி கேட்டனே? எம்மோ அதுதாம்மா நான் சொல்ல வந்தேன். அவ இன்னைக்கு காலேஜுக்கு வரல, நான் மட்டும் தான் போறேன். ஏடி உங்களுக்கு பணத்தை கொட்டி படிக்க வச்சாக்கா அசால்ட்டா காலேஜுக்கு வரலன்னு சொல்றேன். என்ன அவளுக்கு அப்படி என்ன மேடம்க்கு வந்துருச்சா காலேஜுக்கு போக முடியாத அளவுக்கு? எம்மோ சும்மா கத்தாதீங்க, அவளுக்கு என்னன்னு கேளுங்க அப்புறமா கத்துங்க. அவளுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு, உடம்பே முடியல அவளுக்கு. ஏதோ பார்த்து பயந்தா மாதிரி நடுங்கிட்டே இருக்கா, ரொம்ப ஜுரமா இருக்கு, இழுத்து பொத்திட்டு பத்துட்டு இருக்காமா அவ. ஐயோ இன்னைக்கு ஜுரம் அடிக்குதான். ஆஹா டே அருணே, உன்னாலதான் அவ பயத்திலேயே ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவளுக்கு. என்னடி சொல்ற? அவளுக்கு காய்ச்சல் அடிக்கா? என்ன சரி, நாங்க நேற்று கோயிலுக்கு போன வேலையில நீங்க ஏதாவது வேண்டாதது வாங்கி தின்னீங்களா என்ன? அதனால அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சா? அப்படிலாம் ஒன்றும் வெளியிலலாம் வாங்கி திங்கல, எல்லாம் வீட்டில் சமைச்சுதான் சாப்பிட்டோம். உனக்கு சந்தேகமா இருந்தா மாமா வேணா கேளு. ஆமா அனன்யா சொல்றது கரெக்ட் தான், வீட்டில் தான் சமைச்சாங்க, அதுவும் அனன்யாவும் நிம்மியும் தான் சமைச்சது. எதுவும் வெளியிலலாம் வாங்கி சாப்பிடல. நிம்மிக்கு ஏன் காய்ச்சல் அடிச்சிருக்குன்னு சரிங்க அத்தை, இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறத விட நிம்மியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறது தானே பெஸ்ட். வாங்க நம்ம நிம்மியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருவோம். ஆமா அருணே நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா அம்மா வேற வந்திருக்காங்க, அப்பா வேற இருக்காங்க, எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கே. நான் அந்த வேலையை பார்ப்பேனா இவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவேனா, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அனன்யா நீயும் காலேஜுக்கு போகணுமா? சரிம்மா நீ காலேஜ் கிளம்பு, நான் எப்படின்னு பார்த்துக்கினேன் நிம்மியை கூட்டிட்டு போறேன், நீ கிளம்புமா. அத்தை நிம்மியை ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு போகணும், நான் கூட்டிட்டு போறேன். ஐயோ அருணே உனக்கு எதுக்கே சிரமம், அதெல்லாம் ஒன்றும் வேணாயா, நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு, நான் நிம்மி எப்படியாவது கூட்டிட்டு போறேன், ஒரு சாயங்காலத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுவேன்யா, நீ கிளம்பு. அத்தை எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அதனால எனக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது. அது மட்டும் இல்லை நிம்மியை நான் தானே பார்த்துக்கணும். நான் நிம்மியை நானே கூட்டிட்டு போறேங்க அத்தை, நீங்க உங்க வேலையை பாருங்க. அண்ணனே காலேஜ் போட்டோம், நான் நிம்மியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அப்படியா சொல்ற? உனக்கு தெரியும் இல்லையா இங்க ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவ இல்லையா? அத்தை அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். நிம்மியை நான் பார்த்துக்காம வேற யார் பார்த்துப்பா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்க கவலைப்படாம உங்க வேலையை பாருங்க. நான் போய் நிம்மியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். சரியா, அவ ரூம்ல தான் இருக்கா, போய் கொஞ்சம் முகம் மட்டும் கழுவிட்டு கிளம்ப சொல்லியா, கிளம்பி நீங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துறியா, நான் வேலை இருக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன், பாய்மா. சரிடி. சரிங்க அத்தை, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நிம்மியை நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன், நீங்க போங்க. சரியா, தங்கமான பிள்ளைங்க இவளுங்க மட்டும் சரின்னு சொன்னாலுங்கன்னா நல்லா இருக்கும். என்ன நடக்கும்னு தெரியலையே, இவளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காளுங்களும் புரியல. சரி பாப்போம், எல்லாம் நடக்கிறதெல்லாம் நல்லதா நடந்தா சந்தோஷம்தான். அருணே நைட்டு நீ பார்த்த வேலைனாலதான் அவளுக்கு ஜுரமே வந்திருக்கு. போய் ஒழுங்கா அவளை நல்லபடியா பாத்துக்க, இல்ல பாத்துக்க. நிம்மி நீ கவலைப்படாத, இந்த ஜுரத்தையும் நான் போக்கிடுவேன். என்ன ஜுரம் வந்துருச்சு, அதனால என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறேன். விட மாட்டான் இந்த அருண். இதோ வரேன், வந்துகிட்டே இருக்கேம்மா. இவளுக்கு ஃபீவர்னு சொன்னா அனன்யா, இவளை பார்த்தா ஃபீவர் வந்த மாதிரியே இல்லை. டே அருணே கொஞ்சம் அமைதியாயிருடா, காலையிலேயே ஆரம்பிக்காதுடா, அவ தெரிச்சு ஓடிடுவா. ஏண்டி நிம்மி நீ எல்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு? ஐயோ ஒருத்தன் உன்னை இப்படி மிரட்டி வச்சிருக்கிறானே, அவனை பார்த்தாலே ஜுரம் வந்துருதுன்னா ஐயோ இனிமே இந்த ரூமை விட்டு தாண்டவே கூடாது. அது மட்டும் இல்ல ரூமை பூட்டியே வைக்கணும். இதுக்கு எதனா ஒரு முடிவு கிடைக்காதா? ஐயோ இப்ப காலையில நான் தான் வந்து காஃபி கொடுக்கணும்னு சொன்னானே, நான் கொடுக்கலடா, அவனே ரூம் தேடி வந்துருவானே. நிம்மி இப்ப குளிர் ஜரம் தான் வந்திருக்கு, மறுபடியும் அந்த ஆள் மட்டும் இந்த ரூம் பக்கம் வந்தா அவ்வளவுதான், பரலோகம் தான்.
பாத்துக்கடி, சீக்கிரம் எழுந்து போய் கதவை போட்டு ஓடு ஓடு ஓடு. ஆமா ஆமா, கதவை போட்டு. ஏன்னா நான் வந்துட்டேன்ல, நம்ம 2 பேரும் இருக்க ரூமுக்கு எதுக்கு கதவை திறந்திருக்கணும்? கதவை பூட்டி தானே வைக்கணும். சீக்கிரம் இருந்து போய் பூட்டி ஓடு ஓடு. நிம்மி, நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சட்டுன்னு போய் பட்டுன்னு தாப்பால போட்டுரு. அதான் உனக்கு நல்லது. ஓடு. என்ன தப்பல் போடணுமா? நீ போடுறியா இல்ல நானே போடவா? நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? ஏன் என்னை இப்படி விடாது கருப்பு மாதிரி துரத்திக்கிட்டே இருக்க? ஐயோ, இப்ப எதுக்கே கிட்ட வர? நீ மட்டும் கிட்ட வந்த நான் கத்தி கூச்சல் போட்டுருவேன் பாத்துக்க. ப்ளீஸ். கத்து, கத்தி கூச்சல் போடு. அப்பதானே எங்க அம்மா உங்க அம்மாலாம் வருவாங்க, வந்து கேட்பாங்க என்ன ஆச்சுன்னு. சொல்லு, இந்த மாதிரி உங்க புள்ள இப்படி பண்ணிட்டாரு, அதனாலதான் எனக்கு ஜுரம் வந்ததுன்னு சொல்லு. ஆமால, அது வேற ஒண்ணு இருக்கா? நீ ஏன் இப்படி என்ன மிரட்டுற? எனக்கு ஜுரம் அடிக்குது தெரியுமா? அதுவும் சாதா ஜுரம் இல்ல, குளிர் ஜுரம். ப்ளீஸ்.